ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமாம் ஜனங்களுக்கு முன்பாக என்று இயேசு விரும்புகிறார், சொல்லியிருக்கிறார். இயேசு நம்மளை வெளிச்சமாக தான் வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். இன்னும் பல காரியங்களை பார்க்கும் பொழுது கூட இயேசுவை சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனை அவர் பிரகாசிக்க பண்ண முடியும், நாம் பிரகாசிக்க வேண்டும். வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, சீரியா தேசம், அதில் படைத்தலைவனாயிருக்கிற பேர் நாகமான். அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. பலவித யுத்தங்களை நடத்தி வெற்றியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சரீரம் முழுவதும் பாதிப்பு. அவன் யுத்தத்திற்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அங்கு ஜெயித்து அங்குள்ள பிள்ளைகளை எல்லாம் அடிமையா தன் தேசத்துக்கு கொண்டு வருகிறான். ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய வீட்டிலே பணிவிடை செய்ய வைக்கிறான். நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த பணிவிடை செய்கிற அந்த குட்டி பிள்ளை தன்னுடைய எஜமானின் மனைவியை பார்த்து, அம்மா, நம்முடைய எஜமான் என்னுடைய தேசத்துக்கு போய் தீர்க்கதரிசியை சந்தித்தால் அவருக்கு இருக்கிற குஷ்டரோகம் நீங்கி சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த சிறு பெண் தன்னுடைய தேசத்தை விட்டு இங்கு பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார், அடிமையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அந்த நாகமான். அதோடு மட்டுமல்ல, அவன் வீட்டிலே பிள்ளையாக வைக்கவில்லை, பணிவிடை செய்யும்படி அடிமை பெண்ணா வைத்திருக்கிறான். இந்த ஆளுக்கு இது தேவைதான் அந்த குஷ்டரோகம் என்று சொல்லித்தான் நம்மளாம் திட்டுவோம். ஆனா அந்த நேரத்திலும் அவனுடைய அன்பு அவள் உள்ளத்தை நிரப்பியிருந்தபடியினால் தன்னுடைய எஜமான் சுகமாக வேண்டும், தன்னுடைய எஜமாட்டி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரி நாகமான் அங்கு புறப்பட்டு போகிறான், தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 முறை மூழ்கி எந்திக்கிறான். அந்த சரீரம் முழுவதும் சுகமாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சிறு பிள்ளை ஒரு பெரிய படை தலைவன் வாழ்க்கையில மாற்றத்தை, சுகத்தை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளையை மாற்றுவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அநேக நேரம் நாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாம் முடியாது, நமக்கு அந்த அளவு பவர் இல்லையே, பதவி இல்லையே, பணம் இல்லையே, எதுவும் தேவையில்லை. இயேசுவின் பட்சமாய் அல்லது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் பிரகாசிக்க சொல்லுகிறார். முடிந்த அளவு ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தாலே போதும், அற்புதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஏன் நாம் செய்யக்கூடாது? ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை வேலை செய்துட்டு இருக்கிறார். நல்ல வசதி. அந்த பிள்ளைய யாருமே சட்டை பண்றதுல, ஆனாலும் அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வாஷ் பண்ணி நீட்டா கழுவி வீட்டை நீட்டா வச்சுக்குவா. ஒரு நாள் அந்த எஜமான் தொழிலதிபர் வீட்டுக்கு வர்றாரு. வரும்பொழுது வீட்டுக்குள்ள எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் சத்தம் கேட்குது, இனிமையான குரல். திரும்பி திரும்பி எல்லா பக்கம் பார்க்கிறார், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பாடல் எப்படின்னா, இயேசு பிரகாசிக்க சொல்லுகிறார், நான் பிரகாசிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் அதுதான். அதோடு மட்டுமல்ல, நான் எங்க இருந்தாலும் இங்கு இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும், அல்லது நான் ஒரு மூலையில இருந்தாலும் அங்கேயும் பிரகாசிக்கணும் சொல்லி இந்த பாட்டுடைய அர்த்தம். திரும்ப திரும்ப அந்த சத்தம் கேட்கும் போது கடைசியா அவர் அந்த சத்தம் கேட்ட பகுதியில் வரும்போது ஒரு மூலையில இந்த பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ற அந்த குட்டி பிள்ளை பாடிட்டு இருக்குது. அவ்வளவு அழகான வாய்ஸ். அப்படி பிரமித்து போனார், பார்த்து விட்டு போய்விட்டார். ஆனால் இந்த வார்த்தை, இந்த பாடல் அவர் காதுகளில் துணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்ததா, இந்த குட்டி பிள்ளை வேலை தான் செய்யறான், ஆனா அங்க இருக்கிற இடத்துல பிரகாசிக்கிறாள், இயேசுவை பற்றி பாடுகிறாள். அந்த மாதிரி நான் இன்னைக்கு பிரகாசிக்கிறேனா, நிமித்த எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறினது. நன்மை செய்கிறவராய் மாறிவிட்டாராம், அநேகருக்கு உதவி செய்கிறவராய் மாறிவிட்டாராம். இது நிமித்தம் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட இவர் ஒரு கருவியாய் மாறிட்டாராம். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் பிரகாசிக்கிறோமா? இயேசு நம்மை பிரகாசிக்க சொல்லுகிறார். நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய் செய்வோம். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நன்மை செய்வோம். கர்த்தர் நமக்கு மேன்மை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் எங்க பிரச்சனையே பெருசா போயிருதுப்பா. சூழ்நிலைகளை பார்த்து நொந்து கொள்கிறோம், புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம். என் வாழ்க்கை தான் அப்படி இருக்குது, என் குடும்பம் தான் அப்படி இருக்குது, என் வேலை தான் அப்படி இருக்குது, என் சரீரம் தான் அந்த மாதிரி பலவீனம் ஆயிடுச்சு. இல்ல ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரகாசிக்க முடியும். எந்த ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறீர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னது போல இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற அந்த நாட்களிலே நாங்கள் வெளிச்சமாய் அநேகரை நீதிக்குட்படுத்த, அநேகரும் பக்கம் திருப்ப, அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியாய் காரியங்களை செய்ய உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க. இது நிமித்தம் நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் பிரகாசிப்போம். அது நிமித்தமாய் மற்றொருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை நாம் கொண்டு வர முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.